உத்தரகோசமங்கை கோவிலில் வேறு எங்கும் இல்லாத வகையில் நவரத்தினங்களில் ஒன்றான மரகதத்தால் ஆன சிவபெருமானின் பிரபஞ்ச நடன வடிவத்தில் நடராஜர் சிலை அமைந்துள்ளது. இந்த மரகத நடராஜர் ஆதி சிதம்பரர் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு சிறு அதிர்வு கூட மரகத நடராஜர் சிலையை சேதப்படுத்தும் என்று நம்புவதால் பூஜை வழிபாடுகளின் போது மேளவாத்தியங்கள் எதுவும் வாசிக்கப்படுவதில்லை. மேலும் ஆண்டு முழுவதும் சந்தனம் பூசி மூடப்பட்ட நிலையிலேயே நடராஜர் சிலை இருக்கும். வருடத்தில் ஒரு நாள், அதாவது ஜனவரி தொடக்கத்தில் வரும் ஆருத்ரா தரிசனத்திற்கு முந்தைய நாளான திருவாதிரை திருவிழா அன்று நடராஜர் சிலை மீது பூசப்பட்ட சந்தனம் களையப்பட்டு பொதுமக்களுக்கு காட்சி தருகிறார். மேலும் ஆருத்ரா தரிசனம் இங்குதான் முதலில் கொண்டாடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த மரகத நடராஜரின் மேல் பூசப்பட்டிருக்கும் சந்தனத்தை எடுத்து வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட குணமடையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை.